தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை உடனடியாக தொடங்குவது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவினருக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இந்த ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் போது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வசிக்கவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கோவை மறுமலர்ச்சி இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஆண்டுக்கான சேர்க்கை தொடங்கப்படவில்லை என்பதால் இந்த திட்டம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனுவில் முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் மாணவர்களின் நலனை பாதுகாப்பதில் தமிழக அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர்.